ஸோ அப்போ வரப்போற சிஎம் என்ன ஸ்டெப் எடுப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? விஜயா. வேற யாரை கேட்பேன்? ஹாய் மேம், உங்க நேம்? ஹத்தீஜா. நிவேதிதா. முத்து அருண்குமார், ஹர்ஷினி. ஸ்வேதா. முத்துராஜ் சார், மதுமிதா. ரிஷிதா. ஃபாசிலா. மற்ற கண்ட்ரீஸ்ல நிறைய ரூல்ஸ் இருக்குல்ல, இந்த துபாய், கத்தார், குவைத், அதுலலாம் கைப்பிடிக்க கூடாது, ஹக் பண்ணக்கூடாது, ரோட்ல இப்படி போகக்கூடாது, கிஸ் பண்ணக்கூடாது. துபாய்லாம் ஆப்வியஸா உங்களுக்கு கையெல்லாம் விட்டுறாங்க ப்ரோ. கையெல்லாம் விட்டுறாங்க. அந்த மாதிரி நம்ம கண்ட்ரீஸ்ல இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா, இந்த ரூல் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு இருந்தா எந்த ரூல் நீங்க கொண்டு வருவீங்க? அதாவது பைக்ல போகும்போது பசங்க பின்னாடி வந்து ஹெல்மெட் போடல, நம்ம ஹெல்மெட் போட்டிருப்போம், பின்னாடி வந்து இப்ப எனக்கு ஹெல்மெட் போடல, எனக்கு அந்த பில்ல குடுறாங்க. என்ன ப்ரோ பில்லு திட்டாங்க ப்ரோ. ஐ மீன் அதே வந்து கேர்ளு யாராவது இங்க பாருங்க, இவன் நான் ஹெல்மெட் போட்டதே இவன் ஹெல்மெட் போடல, பில்ல திட்டாங்க. கேமரா பாருங்க பில்லு. ஆனா அதே ஒரு கேர்ளு ஹெல்மெட்டே போடல, ஆனா ஃபைன் வாங்கல. பிடிக்கவும் இல்ல. இதுக்கு நீங்க என்ன ரூல் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் கேர்ள மட்டும் பிடிக்கணும் ப்ரோ. கேர்ல என்ன இதா, பசங்களை மட்டும் இதா ப்ரோ? நம்மளுக்கு மட்டும் 500 ரூபாய் ப்ரோ எனக்கு பில்லு. உங்களுக்கு நீங்க ஹெல்மெட் போட்டிருந்தீங்க, என் தம்பி ஹெல்மெட் போடல பின்னாடி. அந்த பொண்ணு, ஆனா அந்த பொண்ணு 2 பேருமே ஹெல்மெட் போடல ப்ரோ. பிடிக்கவே இல்ல போலீஸ். சரி, இதுக்கு நீங்க தான் அத்தாரிட்டி. இதுக்கு நீங்க ஒரு ரூல் போடணும்னா என்ன மாதிரி ரூல் போடுவீங்க? அதான் ப்ரோ, டபுள் பேமெண்டா போட வேண்டியதான் கேர்ள்ஸுக்கு. நம்மளுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் அவ்வளவுதான் சும்மா ப்ரோ. அப்புறம் கேர்ள் மட்டும் 3 பேர்லாம் போறாங்க. நம்ம பசங்க வேணுங்களா 2 பேர் போனால நீ எதுக்கு போற, அது போற, இது போற கேக்குறான். 3 பேர் போறாங்க. பிடிக்கவே இல்ல போலீஸ். கேர்ள்ஸ்க்குனா ஒரு சட்டம், பாய்ஸ்க்குனா ஒரு சட்டம். அதை மாத்தணும் ப்ரோ. நம்மள இழிச்சு வாயனா சும்மா இல்ல ப்ரோ. நிறைய இடத்துல இப்படிதான் நடக்குது. போலீஸ் இல்ல ப்ரோ, மத்த எல்லாருமே பாய்ஸ்க்கு மட்டும் ஒரு இது, கேர்ள்ஸ்க்குனா ஒரு இது. ரொம்ப வெறியா இருக்கீங்க போல கேர்ள்ஸ். ஆமா ப்ரோ, அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல ப்ரோ. நீ வேற அப்புறம் ஏதாவது பண்ணி விட்டுறாத. இல்ல வெறியா இந்த சென்ஸ் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பார்ஷியாலிட்டி பாக்குறாங்க அந்த மாதிரி. ஆமா ப்ரோ. சரி, ஓகே. வேற ஏதாச்சும் ரூல் எடுத்துட்டு வரணும்? ரோட்ல குப்பை போடக்கூடாதுங்க. மோஸ்டா குப்பை போடுறது அண்ட் இன்டீசென்ட்டா ஸ்பிட் பண்றது அங்கங்க, அதெல்லாம் வந்து சுத்தமா பிடிக்காது. அதெல்லாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு ரூல் போடணும், இதெல்லாம் பண்ணா பனிஷ்மென்ட். ஆமா, கண்டிப்பா போட்டா நல்லா இருக்கும். இங்க சாப்பிட்டு தூக்கி போடுறாங்க. கரெக்டா 3வது பேர் இது சொல்றாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் பண்ணாம இருக்கலாம். பிகாஸ் சம்டைம் வந்து நம்ம போற வழியில வந்து அது சாப்பாடு மாதிரி எதுவும் இருக்குது, அது போய் நம்ம மிதிக்கிறோம். நம்ம அதுக்காண்டி தான் உயிர் வாழணும் நீங்க சொல்ற மாதிரி. ஸோ அது வந்து இது பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபுட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். That's good because we are consuming it. So அது கால்ல படாம பாத்துக்கணும். நீங்க சொல்லுங்க. இல்ல, நானும் குப்பை அந்த நீங்களும் ரொம்ப க்ளீன். ட்வின்ஸ்னா இப்படி ஒண்ணா சேர்ந்தால கிடையாது. ஆக்சுவலி நான் அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னதுமே எனக்குமே அதான் தோணுச்சு ஃபர்ஸ்ட். அது பண்ணா என்ன பனிஷ்மென்ட் ஆர் என்ன பண்ணா நல்லா இருக்கும்? அவங்க பண்ண குப்பையை அவங்களே க்ளீன் பண்றது. லைக் இங்க தூய்மை பணியாளர்கள்லாம் க்ளீன் பண்ணுவாங்கல்ல ஒரு நாள், அந்த மாதிரி ஸ்ட்ரீட்ல அவங்களே க்ளீன் பண்ணுவாங்க. ஓகே, நல்ல இதுவா இருக்கே. ரொம்ப சோஷலைஸா இறங்கி ஏதாவது என்சிசி ஏதாவது இல்ல ரூல்ஸ் அப்படின்னதும் எனக்கு அதுதான் தோணுச்சு. எனக்கு சுத்தமா பிடிக்காது அது ரொம்ப. அதனால நீங்க வரும்போது இரிட்டேட் ஆயிட்டு தான் வந்தீங்களோ? நிறைய இதை பார்த்துட்டு ஒருமே அன்கம்ஃபர்டபுளா. எஸ். இதை தாண்டி இன்னொரு ரூல் நான் கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ரூல் எடுத்துட்டு வந்தா இட் வில் பி சேஃப் ஃபார் உமன். அப்ப எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கா இந்தியால? கண்டிப்பா இல்ல. பெர்ஃபெக்ட்டா இல்லன்னு சொன்னேனே உங்களுக்கு ஒரு மைண்ட் வந்ததுல கண்டிப்பா இல்லன்ட்டு. அது எது? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரொம்ப இப்போ நார்மலாக ஆயிடுச்சு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரூல்ஸ் ஏதாவது கொண்டு வந்தால் நல்லா. அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களே, லைக் அது ஒன்றுமே இது பண்ண மாட்டுறாங்களே. உங்களுக்கு என்ன தோணுது இந்த ரூல் நான் கொண்டு வந்தேன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தி படுத்திருக்க மாதிரி, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லாஸ் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்க மாதிரி இருக்கு. என்ன கேட்டீங்கன்னு வைங்களேன், இப்போ கேர்ள்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் நீங்க கோவப்படுவீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் தான் ப்ரோ ப்ரொடெக்ஷன் வேணும். நீ வேற இப்பெல்லாம் காலம் மாறிடுச்சு ப்ரோ. ஏன் பாய்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் வேணும்? இப்ப இங்க பாரு, இப்ப நம்ம போய் ஒரு சும்மா ஒரு பொண்ணு போயிட்டு நம்மள சொல்லிடுச்சுன்னா, இவன் இந்த பையன் ஏதாவது பண்ணிட்டான், சும்மா இது பண்ணிட்டான், இடிச்சிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் அடிச்சிருவாங்க, அடிச்சுட்டு தான் பேசுவாங்க. பாய்ஸுக்கு அப்படிலாம் இவன் எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்மள ஃபர்ஸ்ட் அடிப்பாங்க, அடிச்சுட்டு தான் அப்புறம் கேட்பாங்க. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. அது கேர்ள்ஸ்க்குலாம் அட்வான்டேஜ் ப்ரோ. இதே பொண்ணா இருந்தா பேசிட்டு அதுக்கு அடுத்து என்னென்ன விசாரிப்பாங்க. என்னன்னு விசாரிப்பாங்க. பாய்ஸ்லாம் அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு அடியை போட்டுருவாங்க, அடியை போட்டு தான் அப்புறம் விசாரிக்கிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு வந்து நம்மள இப்ப ஏதாவது ஒரு பொண்ணு இவன் நம்ம ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது பண்ணிட்டு வச்சுருவோம், சும்மா ஒரு சீனை போட்டுறது. ஆனா தப்பாவும் நடக்குது, அதையும் நம்ம சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி நடக்குது ப்ரோ. இந்த மாதிரி நடக்குது.
அவங்க கிட்டே கொடுத்துட்டாங்க, நீங்க தாங்க கவர்மெண்ட் அப்படின்ட்டு. நானும் சிஎம் ஆகலையே, ஆனா சொல்லுவேன். சரி, சிஎம் ஆயிட்டீங்க, இன்னைக்குதான் நீங்க சிஎம் ஆறீங்க, பதவி ஏத்துட்டீங்க. யோசிக்கணும்ல, யோசிக்கவே இல்லையே நானு. சோ அப்ப வரப்போற சிஎம் என்ன ஸ்டெப் எடுப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? விஜயா வேற யாரை கேட்பேன்?